வணக்கம். இந்த ஃப்ரீ அட்வைஸ் அப்படின்ற சீரீஸ்ல நம்ம எல்லாரும் காமனா ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸை எடுத்து அதற்கான அஸ்ட்ராலாஜிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் சொல்யூஷன்ஸை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அஸ்ட்ராலாஜிக்கல் சொல்யூஷன்ஸ்ன்னு நான் சொல்றது வந்து நம்ம சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கோவில்கள் மற்றும் இறையாண்மை சம்பந்தமான தீர்வுகள். ப்ராக்டிக்கல் சொல்யூஷன்ஸ்ன்னு நான் சொல்றது நீங்க டே டு டேல ஈஸியா எஃபர்ட்லெஸ்ஸா ஒரு விஷயத்தை செஞ்சு அதன் மூலமா பயனடைகிறது மாதிரியா இருக்கும். அதுக்கு ஒரு ஜோதிட லாஜிக் பின்னணியில இருக்கும். இன்னைய தேதியில நம்ம எல்லாரும் காமனா ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் வந்து டிப்ரெஷன். எனக்கு ரொம்ப தலைவலிக்குதுன்னு சொல்ற மாதிரி ஈஸியா எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அது ஒரு வியர்டாவே நமக்கு ஃபீல் ஆகுறது இல்லை ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றது. சரி, எதுக்கெல்லாம் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகும்னு பார்த்தோம்னா, லவ் பண்ணால் லவ் சக்ஸஸ் ஆகணும், நல்ல சம்பாத்தியத்தில் வேலை வேணும், நல்ல வாழ்க்கை துணை வேணும், குழந்தைங்க வேணும், ஒரு குடும்ப அமைப்பு வேணும், ஒரு பொருளாதார தன்னிறைவு வேணும், நல்ல ஆரோக்கியமான வெல்தியான சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் வந்து நமக்கு வேணும்னு நம்ம எல்லாருமே நினைக்கிறோம். அதில் ஏதாவது தப்பு இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அது ரொம்ப ரீசனபிளான ஆஸ்க்கு தான். இதுல 1 2 ஏன் 1 கிடைக்கல அப்படின்னா கூட நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிடுறோம். அந்த ஸ்ட்ரெஸ்னால லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், ஹேபிட்ல நிறைய சேஞ்சஸ் கொண்டு வர்றது, அன்ஹெல்தியான லைஃப் ஸ்டைல ஃபாலோ பண்ணி உடம்பையும் கெடுத்துக்கிறது, இந்த மாதிரி மனம் கெட்டு போகும்போது நம்ம உடலுமே சேர்த்து வந்து பாதிக்கப்படுறது நம்ம பார்க்க முடியுது. ஒரு புள்ளி விவரத்துல என்ன சொல்றாங்கன்னா, 100ல 80 பேருக்கு டிப்ரெஷனோட அறிகுறி அட்லீஸ்ட் ஒன்னாவது இருக்கு இந்தியால அப்படின்னு சொல்றாங்க. அதே போல இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணக்கூடிய இந்த மன அழுத்தம் சம்பந்தமான மெடிசின்ஸ் வந்து கணிசமா உயர்த்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால தானே என்னவோ இந்த போலி சாமியார்கள் அல்லது உண்மையான குருமார்கள் என்ன பண்றாங்கன்னா, நிம்மதிய பேக்கேஜ் போட்டு அதுக்கு ஒரு விலை கட்டணம் வச்சு விற்கிறாங்க. எப்படின்னா நீங்கள் 1 டே ஆர் 1 வீக் நீங்கள் பேக்கேஜ் எடுத்து நீங்கள் சிங்கிளாவோ அல்லது ஃபேமிலியாவோ இல்லை 2 பேராவோ வந்து ஒரு குறிப்பிட்ட கட்டணத்தை செலுத்தி நீங்கள் நிம்மதியாக இருந்துட்டு வரலாம். அதுக்கு நீங்கள் அல்ட்ரா டீலக்ஸ் ரூமோ இல்லை டீலக்ஸ் ரூமோ இல்லை நார்மல் ரூமோ அது நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி பணத்தை கொடுத்து நிம்மதியாக வாங்கிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை ஆயிடுச்சு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து அஸ்ட்ராலாஜிக்கல் ரீசன் என்னன்னு நம்ம பார்க்கும்போது சந்திரன் தான். சந்திரனை தான் நம்ம வந்து மனோகாரகன் அப்படின்னு சொல்றோம். சந்திரன் கெட்டு போறது அப்படின்னா என்னன்னா, சந்திரன் நீசமாகவோ அல்லது அமாவாசை சந்திரனாகவோ இருக்கிறது. நீசமாகிறதுனா உங்களுடைய ராசி கட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா, சந்திரன் விருச்சிக ராசியில இருந்தாருன்னா அவர் வந்து தன்னோட வலுவை இழந்து நீசம் அப்படின்ற நிலைமையில இருக்காருன்னு அர்த்தம். அதே போல நீங்க அமாவாசை அன்னைக்கு பிறந்திருந்தீங்க அப்படின்னா, சந்திரனுக்கு ஒளி இல்லை இல்லையா அமாவாசை அன்னைக்கு. நம்ம ஒளியியல் தத்துவமா தான் நம்ம ஜாதகத்தையே பார்க்குறோம். ஸோ சந்திரன் வந்து அமாவாசை அன்னைக்கு இருளாக இருக்கும், சூரியனால முற்றிலுமாக மறைக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்போ அந்த அன்னைக்கு பிறக்கக்கூடியவர்களுக்கும் வந்து இந்த மன அழுத்தம் ஈஸியா வந்துருது அப்படின்னு சொல்றோம். அதே போல இந்த சந்திரன் வந்து ராகு, கேது, சனி இவர்கள்ல யாராவது ஒருத்தர் கூட தொடர்பில் இருக்கும் பொழுதோ அல்லது 2 பேர் கூட தொடர்பில் இருக்கும் பொழுதோ வந்து மனம் பாதிக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்றாங்க. அதுலயும் சந்திரன் கூட சனி செவ்வாய் 2 பேரும் தொடர்புல இருக்கும் பொழுது இன்னும் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். பத்தாததுக்கு ராகுவும் வந்து சேர்ந்துட்டாரு அப்படின்னா ரொம்ப கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகுறாங்க மன ரீதியா. இதுல இந்த டிகிரின்ற ஒரு விஷயம் இருக்கு. எப்படின்னா ஒரே கட்டத்துல சந்திரன் கூட சனி அல்லது ராகு அல்லது செவ்வாய் அல்லது கேது அல்லது இதுல யாராவது 2 பேரோ 3 பேரோ க்ளோஸா இணைஞ்சிருக்கும் பொழுது அதற்கான பாதிப்புகள் வந்து ரொம்ப அதிகமா, எப்படின்னா இந்த அல்சைமர், அதுக்கப்புறம் அந்த பித்து பிடிச்சு போறது, அந்த அளவுக்கான ப்ராப்ளம்ஸ்க்கு உள்ளாகுறாங்க. சந்திரன் தனியா செவ்வாய் கூட இணைஞ்சிருக்கும் பொழுது அல்லது ஏதாவது விதத்துல தொடர்புல இருக்கும் பொழுது பயப்பட தேவையில்லை, எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஒரே நேரத்துல சனி மற்றும் செவ்வாயோட சந்திரன் தொடர்புல இருக்கும் பொழுதுதான் இந்த மன அழுத்தம் அந்த மாதிரியான விஷயங்களை சொல்றேன். அதே போல உடன் ராகோ அல்லது கேதோ சேரும் பொழுது இந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கும். அதுலயும் இந்த டிகிரி அளவுல ஓரளவுக்கு விலகிதான் இருக்காங்க. ஒரே கட்டத்துல நீங்க ஜாதக நோட்டை எடுத்து பார்க்கும் பொழுது ஒரே கட்டத்துல சனியும் சந்திரனும் இருந்தாலும் ஓரளவுக்கு விலகிதான் இருக்காங்க. ராகுவும் சந்திரனும் இருந்தாலும் ஓரளவுக்கு விலகிதான் இருக்காங்க. அல்லது இந்த இணைவுக்கு வந்து குருவினுடைய பார்வை கிடைக்குது, சுபர்களினுடைய பார்வை கிடைக்குது. அதே சமயம் லக்னாதிபதி வந்து வலுவா தான் இருக்காங்க. மற்ற ஜாதக அமைப்புகள்லாம் வந்து வலுவா இருக்கு, நல்ல விதமா இருக்கு. 5ஆம் இடம் தீதுபடாமல் இருக்கு அப்படின்னா நீங்க எந்த கவலையும் பட வேண்டியதில்லை. யூ ஆர் டோட்டலி அ நார்மல் பர்சன்.
அப்படி இல்லாம கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது தீதுபட்டு இருக்கு அப்படின்றப்போ குழப்ப மனப்பான்மை கொடுக்கும். எந்த ஒரு சின்ன முடிவுகளை எடுக்கிறதுல ஒரு குழப்பம், ஒரு தெளிவு இல்லாம இருக்கிறது. ஒரு ஹோட்டலுக்கு போனா ஒரு பிரியாணி சாப்பிடலாமா சப்பாத்தி சாப்பிடலாமான்றதுல ஒரு கன்ஃபியூஷன். அந்த சப்பாத்தியை சாப்பிட்டு நம்ம பிரியாணி சாப்பிடலன்னு பக்கத்துல இருக்கவங்க கூட சண்டை போடுறது. சரி இன்னைக்குதான் நம்ம இது சப்பாத்தி சாப்பிடுவோம், நாளைக்கு பிரியாணி சாப்பிட்டுக்கலாமே அப்படின்னு மனசு ஒப்பாம, ஒரு ப்ராப்ளமே இல்லைன்னா கூட ஒரு ப்ராப்ளமை உருவகப்படுத்தி டென்ஷன் ஆகுறது, அதுக்காக மனம் குழம்புறது, இதனால இருக்குமோ அதனால இருக்குமோ அப்படின்னு தேவையில்லாம பயப்படுறது. இந்த மாதிரியான ஒரு இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்ன்னு சொல்லிட முடியாது, பட் ஒரு குழப்ப மனப்பான்மையை கொடுத்துரும். அதனால தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நம்ம உள்ளாகும். எல்லாரும் 10 அடி அடிச்சாதான் ஸ்ட்ரெஸ் ஆவாங்கன்னா, இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க 2 அடி அடிச்சாலே பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க. சரி எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி சந்திரன் நான் மேற்சொன்ன அசுபர்களோட தொடர்புல இருக்கும் பொழுது நீங்க அவங்க கிட்ட எவ்வளவு சொல்யூஷன் சொன்னீங்கன்னாலும் அதுக்கு ஒரு ப்ராப்ளம் சொல்லுவாங்க. இதனால அவங்களோட இயல்பு வாழ்க்கையோ அல்லது பொருளாதாரமோ அல்லது குடும்ப வாழ்க்கையோ பாதிக்கப்படாது. மனக்குழப்பம், மன அமைதியின்மைன்றது அதிகமா இருக்கும். மற்ற விஷயங்கள் எதுவும் பாதிக்கப்படாது. அதுக்கு மற்ற விஷயங்களோட அமைப்புகளை நம்ம செக் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். அப்போ இந்த சந்திரன் தீதுபடாம இருக்கிறவங்க எல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸே ஆக மாட்டாங்களா? அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸே வராது, அவங்க எல்லாம் ரொம்ப லக்கியான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாதுங்க. அதுக்கு தானே நம்ம சனி பகவான்லாம் இருக்காரு, 7 சனியா வராரு, அவரு அஷ்டம சனியா வராரு, ஜென்ம சனியா வராரு. ஸோ அந்த டைம்ல ஸ்ட்ரெஸ்ன்றது வரதான் செய்யும் மனுஷங்களுக்கு. பட் இந்த மாதிரி சந்திரனும் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த காலகட்டம் ரொம்ப கடுமையானதாகவும் ஈஸியா அவங்களால கடந்து வர முடியாத அளவுக்கும் இருக்கும். ஒருத்தவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லவ் ஃபெயிலியர் அப்படின்னா கூட ஒரு ஒரு வாரணமாயிரம் சூர்யா மாதிரி அஞ்சல சாங் கேட்டுட்டு அடுத்து அனல் மேலி பனித்துளின்னு போக மாட்டாங்க. அந்த அஞ்சல சாங்லயே ஒரு 5 வருஷம் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா தான் ரெக்கவர் ஆவாங்க. பட் ரெக்கவர் ஆவாங்க, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பட் இட் வில் டேக் சம் டைம், அதுதான் நான் சொல்ல வரேன். இன்னொரு உதாரணம் கொடுக்கணும் அப்படின்னா, ஒருத்தருக்கு 50 லட்ச ரூபாய் கடன் இருக்கு, அவருக்கு சந்திரன் நல்ல நிலைமையில இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹேண்டில் பண்ணிக்கலாம். அவருக்கும் எரிச்சல் அந்த பாரம் எல்லாம் ஃபீல் ஆகும், ஸ்ட்ரெஸ் ஃபீல் ஆகும். பட் அவரு நிம்மதியா நைட்டு படுத்து தூங்கி அதை கடந்து அடுத்த நாள் என்ன வேலைன்றத பார்க்க போயிட்டு அந்த கடனையும் அடைச்சிக்கிட்டு இருப்பாரு. ஆனா இந்த சந்திரன் கெட்டு போனவங்க ஒரு 5000 ரூபாய் கடன் இருந்தா கூட அதை 50,000த்துக்கு பில்டப் பண்ணி 5 லட்சத்துக்கு உருவகப்படுத்தி அதையே நினைச்சு ஸ்ட்ரெஸ் ஆகி கூட இருக்கிறவங்க கிட்ட 4 பேர் இருந்தாங்கன்னா 4 பேருக்கும் ஃபோன் பண்ணி புலம்பி அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. அவங்க பண்ணுவாங்க அப்படின்றத விட கிரகம் அந்த மாதிரி பண்ண வைக்கும். ஏன்னா கிரகங்களோட வேலை அதுதான். ஒரு சில மன அழுத்தங்களுக்கான காரணங்களை நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்கேன். வேற நிறைய காரணங்கள் கூட இருக்கு ஒரு மனுஷன் ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு. ஸோ இதுக்கு ஜோதிட ரீதியா சொல்லியிருக்கக்கூடிய இறை வழிபாடு அப்படின்றது தென்மேல்குடியில இருக்கக்கூடிய மனோகியநாதரை வழிபட சொல்றாங்க. தஞ்சாவூர் திருநீலக்குடியில இருக்கக்கூடிய நீலகண்டர் நம்ம சிவன் தான், அவரை நீங்க வழிபடலாம். அல்லது தூரம்னு நினைச்சீங்கன்னா நம்ம அருகில் இருக்கக்கூடிய எந்த சிவன் கோயிலுக்கு வேணாலும் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு நம்ம அமைதியா தியானம் தான் பண்ணணுன்றது கிடையாது, எந்த ஹரிபரியும் இல்லாம ஒரு 1/2 hour ஆகுது அமைதியா உட்கார்ந்துட்டு வரலாம். இதுக்கு ப்ராக்டிக்கல் சொல்யூஷன் நான் சொல்லக்கூடியது ஃபர்ஸ்ட் யோகா அண்ட் மெடிடேஷன். இது நீங்க டைரக்டா தான் போய் பண்ணணும்னு இல்லை, இப்பெல்லாம் நிறைய ஆன்லைன் கிளாஸஸே வந்துருச்சு இல்லையா. மாசத்துல அட்லீஸ்ட் ஒரு 4 தடவையாவது அந்த கிளாஸை ஜாயின் பண்ணி நீங்க பண்ணும்போது உங்க மனசு பெட்டர் ஆகும். மனசு நல்லா இருந்தால் தான் மற்றது எல்லாமே சரிப்பட்டு வரும் இல்லையா. ஸோ இதுக்கு கண்டிப்பா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அடுத்தபடியா உங்க அம்மாவோட முகத்துல சந்தோஷம் வரவழைக்கிறதுக்கு விஷயங்களை யோசிச்சு பண்ணுங்க. அது அவங்களுக்கு கால் பண்ணி விஷ் பண்றதா இருக்கலாம், அல்லது அவங்கள எங்கேயாவது வெளியில கூப்பிட்டு போறதா இருக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் உங்க அம்மாவை எப்படி சந்தோஷப்படுத்துவாங்க. இது சந்திரன் கெட்டவங்க சந்திரன் நல்லா இருக்கவங்க எல்லாருமே பண்ண வேண்டிய விஷயம்தான். இருந்தாலும் இந்த டிப்ரெஷன்ல ஸ்ட்ரெஸ்ல அதிகமா இருக்கக்கூடியவங்க இதை பண்ணும் பொழுது உங்களுக்கு அதுக்கான பெனிஃபிட் கண்டிப்பா கிடைக்கும். இதையே நான் சொல்றேன்னா, சந்திரன் தாய்க்குரிய காரக கிரகம் இல்லையா. ஸோ அதனால நீங்க உங்க தாயை சந்தோஷமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றேன். கடைசியா ரொம்ப எஃபெக்டிவான சொல்யூஷனா நான் நம்பக்கூடிய ஒண்ணு, நைட்ல நிலவுல ஒரு வாக் போயிட்டு வாங்க, அதுவும் பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு வாங்க. நீங்க அந்த அமைதியான இரவுல அவ்வளவு உயரத்துல பிரைட்டா இருக்கக்கூடிய அந்த நிலவை பாருங்களேன், ரொம்ப ரம்மியமா இருக்கும், மனசுக்கு ரொம்ப இதமாவும் அமைதியாவும் ஃபீல் ஆகும்.
அதுவே வந்து உங்களோட டிப்ரெஷனை போக்குறதுக்கு ஒரு பெரிய சொல்யூஷனாக இருக்கும். இந்த சந்திர ஒளியில நீங்க நடக்கிறதுக்கு உங்களுக்கு ஆன்மீகத்தின் மேல நம்பிக்கையோ அல்லது வந்து ஜோதிடத்தின் மேல நம்பிக்கையோ இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆனா நிச்சயமா அது உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ யாராவது ஒருத்தருக்காவது பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது மன அழுத்தத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க, கஷ்டப்படுறாங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.